டேய் என்ன சாமி வருது யார் மேல என்ன வருது ஓம் சக்தி சரி என்னதான் பண்ண பாரு என்னதான் பண்ண பாரு சரி வாயா சாமி வருது அர்ஜுனா அங்கன்னு போய் கேளு இங்கேயும் வர மாட்டேன் அங்கேயும் போக மாட்டேன் அங்கன்னு கேளு வாப்பலாம் எங்க நீ இவ்வளவு நேரம் எங்க காணுமே உடம்பு டயர்டாயிடுச்சு மசாஜ் கொடுத்துட்டு எப்படி என்றால் நம் தவத்தை கலைப்பதற்காக இந்த பின்னாகப்பட்டு வந்து ஐயா ஒன்னு எடுத்து ஜென்மம் எடுத்தா கூட இது மாரி பொண்ணு கிடைக்காது இன்னைக்கு வந்து இன்னைக்கு யாருன்னா கூட நாளைக்கு இருக்கலாம் மரம் என்ன ஏதோ போய் கையேந்து ஈஸ்வரன் நோக்கி தவம் இருக்கு சொல்றேன் நாளைக்கு நாளான்னைக்கு கூட பண்ணிக்கலாம் இப்ப வர்றதே நம்ம எதனா ஒன்று சாப்பிட்டு போலாம் சாப்பிட்டு போட்டு ஹர ஹர ஹரோகரா ஹர ஹர ஹரோகரா ஹர ஹர சம்போ மகாதேவா மகாதேவா கைலேச வாசனே கைலேச வாசனே முக்கன் படைத்த ஈசா முக்கன் படைத்த ஈசனே இந்த உச்சரிப்பு அவனுக்கு ஆவல யார் வாயிடுவாங்க இல்லையா ரொம்ப மோசமான கதையாக்குது நீயும் வருவன்னு நீ காப்பு கட்டு சுத்திக்கிற மாலை போட்டு சுத்திக்கிற நாட்டு நடக்கிற கதையா எங்கன்னா ஒரு பொம்பளை கூட்டு முன்னாடி இருந்தா நீ ஏன்டா பின்னாடி வர்ற டே 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 சாப்பிடு கூட அப்படி எங்கன்னா போடா நயா நாட்டுல நடக்கிற கதையா இதெல்லாம் ஒரு பொம்பளை கூப்பிட்டு ஆம்பளை வரத போன ஊர் உங்களுக்கு வச்சிருக்கிற காவி முன்னாடி பண்ணுவேன் வர்றேன் வர மாட்டேன்றானா சில பேர் கூப்பிடுறதுக்காக காடு மாட்டுல உயிரானுங்க அது பார்த்தா சத்தியத்தை சொல்ல பாதத்தில் மண்டிட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆட முடியாதுடா அப்படி என்னை வழிமடைக்க வேண்டாம் என் வார்த்தையை கேள் இந்த மாதிரி வேலை இதுவரை உனக்கு ஒரு என்ன தொடவே பாணி பண்ண வரான் பாரு உயிரை தாயே இந்த கேள்வி ஆம்பளை தானே நீ ஆம்பளையா பொட்டியா வர மாட்டேன்றான் சொல்ல கொஞ்சம் அவனுக்கு அம்மா ஐயா மலையாத்தே இதுவரை உனக்கு பெண் என்று ஒரு மரியாதை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அந்த மரியாதை நீ சாப்பிட்டு வர மாட்டேன்றான் அப்பா அப்ப நீ அப்பா வர மாட்டேன்றான் என்னம்மா ஓப்பா அப்பா சொல்லுப்பா வர சொல்லு ஒரு பெண்ணுக்கு ஒரு மரியாதை எவ்வளவு அவ்வளவுதான் பெரியப்பா நீ என்ன சொல்லு வர சொல்லி எனக்கு வழி விட முடியுமா முடியாதா என்னால
இருக்கிறியா கார்த்தியா எங்கன்னா ஒரு பொம்பளை வந்து ஒரு ஆம்பளை கெடுத்துட்டா நாட்டு இப்ப சொல்லுவாங்க ஒரு சாட்சிக்குது எத்தனை ஆம்பளைங்க இருக்கிறாங்க இவங்களை யாரானா தொட்டுக்கணும் கூட ஏந்து வரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க இவங்க குஞ்சிரு பாஜ வைப்பாங்க ஒரு வேளா துரோபதி திருவியக்க வந்து ஜனங்கள மெஸ்ட் கிஸ்ட் போட்டாங்களா தம்பியா ஒருவேளை பூண்டி ஏறி மாடு மெஸ்டும் போது எறும்பு கடை மெஸ்ட் போட்டுக்கமா ஒருவேளை வண்டிக்கு போகும்போது ஆக்சிடென்ட் நறுப்பு கட்டாய் போட்டுக்கமா இவரு தோய்ச்சி தோல் மேல போட்டு சுத்தி ஆனா இல்லாத அத்தோம போட ஒரு வாரமா ஐயோ லட்சம் கூட சொல்லு அடிக்காத காட்டுவாவா காட்டுவா கூட சும்மா நாசிச்சு ஒண்ணு கூட ஆகப்படல அந்த ஆளுக்கு நான் எவ்வளோ சொல்றேன் அந்த ஆளு என்னையா என்னை பெண்களாகப்பட்டவள் என்னை தொடக்கூடாது பாரு அந்த இடுப்ப தூள் போட்டு செத்து போடுது என்னக்கா இந்த சிப்ப உள்ள இன்னும் ஜாஸ்தி மாதிரி எப்படி 30 ரூபா தரவாக்கா 30 ரூபாய்க்கு நான் சும்மா வரேன் அதுக்கே வர மாட்டேன்றான் இந்த ஆளு சும்மா வந்த அவனுக்கு பிடிக்காது சரி நான் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறவா தாயே உன் கர்ப்பத்தில் பிறக்காத பிள்ளை போனா எங்கட ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு நீ ஆவணிக்கு போவாங்க இவன் உனக்கு கொடுக்குறேன் நல்லா இருக்குது நியாயம் என் படிவுல பாரு சாயன்ற நான் கூப்பிடுறேன் எங்கன்னா ஒரு ஆம்பளைங்க கால் மாட்டில் எத்தனோ ஆம்பளைங்க கூட பாத்துக்கிற தம்பிய நம்ம ஒண்ணு பாக்கல அக்கம் பக்கம் பாக்குறேன் கால் மாட்டில் உயரணும் கை மாட்டில் உயரணும் இறக்குறானுங்க இருந்தாலும் நானா கூப்பிடுறேன் இவன் வரமாட்டேன்றான் இவன் லேகத்தை கேட்கறது துண்டு நின்றுக்கோ ஸ்டாண்டர்டியோ இது இத்தனை வாட்டி அல்லாத்தனே இவளுக்கு கம்பல்சரி எப்படி பார்த்தாலும் எயிட்ஸ் இருக்கு அவனுக்கு நான் சொல்றது சரி தாயே நான் என்ன சொல்றேன்னா தவத்திற்கு எனக்கு ஒண்ணு இல்லை ஒரு 60,000 நகை இருக்குது நான் இப்படி அடையாங்க போறேன் 60,000 நகை இருக்குது 1.5 ஏக்கர் சொத்து இருக்குது சரி 3 மெத்த இருக்குது என்ன ஒண்ணு உன் பேர்ல எழுதிக்கோ 10,000 நகை கொடுக்குறேன் 5 குழி நிலம் கொடுக்குறேன் என் பேர்ல வந்து சேர்ந்துரு ஒரே ஒரு வாட்டி வந்து மட்டும் போடு ஒரு வாட்டி வந்து போடு அவ்வளவுதான் உன் பொருள் உங்க டக் போது என் பொருள் எங்க டக் போகுது என்ன தேடி பார்ப்பது இருக்குதா ஒரு வேளை தேடி போனா கூட வேற கார் போடணும் அவ்வளவுதான் நீ என்ன சொல்ற ஒரு மனிதன் உன் இன்பத்தை நான் தீர்க்க முடியாது நான் தபத்தை முடித்த பிறகு அதன் பிறகு திரும்புகிறேன் அப்புறம் வர்றேன்றியா இதுக்கு இது டைம் வைக்கிற நேரமாடா இதுல வெக்கம் கட்ட கதை இல்ல சமமாகப்பட்டது போடா அடிப்பு அவன் அதுக்கே வர மாட்டேன்ற போறேன் சேர்த்து போடுவான் அல்ல தம்பி அங்க அங்கோ தேடி போறவன் இங்க ஒரு ஆண்டு அவுத்துட்டு கூட காட்டுறேன் எனக்கு ஒன்னும் குறை இல்லை நீ வா கூட ஆவுக்கிறவா என்ன சொல்லு எதுக்கு யாருக்கு வந்து போட்டுக்கிட்ட யானை வந்து போய்க்குது எனக்கு இவனை தர முடியுமா முடியாதா அப்படியா தம்பி இவன் அடிச்சுக்கிற அடிப்பாரு இப்போதோ அழகு பேரண்டியாகப்பட்டனும் அர்ஜுன வழிமடிக்கு அர்ஜுனாகப்பட்டனும் போகவில்லை என்று இப்போதோ கணவரை பார்க்க சொல்ல இப்போதோ அகோரு பேரண்டி பண்ணி மூஞ்சி சபநாடி வருவதை காண்க